கோழி குஞ்செல்லாம் வந்துட்டு மத்தியானத்தில் வந்துட்டு வெறும் காலை அவுத்து விடாமல் கோழிக்காலை கட்டி வச்சுருவோம். ஆனால் வந்துட்டு கோழி குஞ்சு சின்னதாக இருக்குங்காட்டி ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வெளியே இந்த வேலிக்கிட்ட கட்டி வச்சுருக்கோம். குஞ்சுகள்லாம் வந்துட்டு அந்த கடைசி வரைக்கும் இந்த ஃபுல்லாக எம்டி பிளேஸ் தான், அதனால் ஃபுல்லாக போய் மேய்ஞ்சிக்கும். இங்கே ஒரு கோழி, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு கோழி இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு ஒரு கோழி மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இந்த கோழி வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே கொஞ்சம் பொரிச்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் இன்றைக்கி காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் இறக்கின கோழியே தான். இது செகண்ட் பேட்ச். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்துட்டு 3 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. செகண்ட் பேட்சுக்கு வந்து 7 குஞ்சு பொரிச்சு ஒரு குஞ்சு செத்துருச்சு. ஆனால் இந்த கோழி அப்படி இல்லை, 15 முட்டை வச்சோம், 14 குஞ்சு பொரிச்சு 14 குஞ்சுமே காப்பாற்றிட்டு இருக்குது. இது குஞ்சு எல்லாமே இதோடது தான். இன்றைக்கி ஏன்டா மத்தியானம் வீடியோ எடுத்து போடுறேன், எப்பவுமே நைட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன்னு நினச்சாலும் நினைப்பீங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன், இன்றைக்கி வந்து காலேஜ் கட் அடிச்சாச்சு, வீட்டில் தான் இருக்கேன், அதனால தான். நெக்ஸ்ட்டு வாங்க ஆடை போய் பார்க்கலாம். ஆடு வந்துட்டு காட்டுக்குள்ளே மேய்ச்சல் கட்டியிருக்கோம், அங்கே அதையும் போய் பார்த்துருவோம். பாருங்க, எல்லாம் நம்மளை பார்த்தா கத்தறக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தி. நேற்று நைட்டு கொஞ்சமாக மழை துளிச்சுது, கோடை மழையாட்ட. பார்த்தது எப்படி கற்றுதுன்னு பாருங்கள். காலையில் கொண்டு வந்து மேய்ச்சல் கட்டி விட்டுருவோம். கொளுத்துற வெயில் எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள். காலையில் கொண்டு வந்து கட்டிட்டு இப்போ தான் 12 மணிக்கு ஒரு மணிக்காட்ட வந்து தண்ணி கவுத்து விடுவோம். போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பட்டிக்குள்ளேயே கட்டி போட்டிருந்து அப்புறம் ஒரு 3 மணிக்காட்ட அவுத்து விடலாம். அப்படி தான் டெய்லி ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வந்து கரெக்டாக நிற்கிது பாரு. எல்லா ஆடும் முடிஞ்ச அளவுக்கு தூரமாக கட்டி விட்டுருவோம். கிட்ட இருந்தால் வந்துட்டு அந்த கயிறு ஒன்றா சுற்றிக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த செம்பலி குட்டியெல்லாம் வந்துட்டு அவுத்து விட்டு அதே போயிடும் வீட்டுக்கு. ஆனால் அந்த வெள்ளாடுங்களாம் அப்படி இல்லை, எங்கேயாவது போய் நின்றுக்கும். அதனால் இதெல்லாம் கையில் தான் பிடிச்சிட்டு போகணும். இந்த மாட்டுக்குட்டிக்கெல்லாம் வந்துட்டு போன சண்டே வந்துட்டு கயிறு மாற்றியாச்சு. அந்த கயிறுலாம் பிஞ்சு போகுதுன்னு புது கயிறு போட்டிருக்கோம். இந்த வெயிலையும் பாருங்கள், அவுத்து விட்டோன்னு தண்ணிக்கு போகாமல் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு. இதனால தான் செம்பலி குட்டியை அவுத்து விட்டுறலாம். ஆனால் வந்துட்டு வெள்ளாட்டு குட்டி கையில் தான் பிடிக்கணும். இது இந்நேரம் விட்டுருந்தா இதோட எத்தனை வீட்டுக்கு போயிருக்குன்னு தெரியாது. நான் கையில் பிடிக்கும் போதே இன்னும் இழுத்துருவாங்க பாருங்கள், தண்ணிக்கு ஓடுது பாருங்கள் செம்பலி குட்டி. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, ஏதோ வீட்டுக்கு தான் போகும் ஃபஸ்ட்டு எடுத்ததையும். என்ன அவசரமாக ஓடுது. தண்ணி கொண்டு விட்டுட்டோம் பாருங்க, எப்படி தண்ணி முட்டுதுன்னு. வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுது. இதெல்லாம் வந்துட்டு சந்தையில் வேஸ்ட்டு தலை. ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வீட்டில் இருக்கும் அதெல்லாம் காமிச்சிருப்பேன். சந்தை கடையில் போய் எடுத்துகிட்டு வருவோன்னு. எங்கள் ஊரில் வந்து திங்கக்கிழமை தான் சந்தை. காட்டில் மேவு தின்னு எடுத்து அவுத்து விட்டால் எல்லாம் இந்த மாதிரி வந்து தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தலையெல்லாம் கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்புறமா கட்டித்தரில் கட்டி வச்சிட்டோம்னா மதியானம் ஒரு 3 மணிக்காட்ட அவுத்து விடலாம். அதே பாருங்கன்னா ஈரம் காயில். நல்ல வெயில், இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். லவ் பேர்ட்ஸ் வந்து அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்ருக்கு. இன்னும் பாட்டொன்னா எதுவும் கட்டலை கூண்டில். சும்மா உள்ள தண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு ஏதாவது முருங்கைத்தலை, பீட்ரூட், கேரட், கார்னு எல்லாம் வச்சுருக்கேன் உள்ளே. கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் பாட் கட்டி மறுபடியும் ஹேட்ச் பண்ணலாம். எக் லே பண்ணட்டும்.
மீன் அது பாட்டுக்கு இருக்குது, மீனில் எதுவும் அப்டேட் இல்லை. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.